வணக்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோ மூலிமா சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தமிழன் டெக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ மூலிமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனில் பார்த்திங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஏன் ஃபீஸ் டீட்டெயில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டெய்லி இன்ஜினியரிங் வேகன்சி பொசிஷன் டாப் 50 காலேஜஸில் பார்த்திங்கன்னா டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட அதிகமாக கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபீஸஸ் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ நம்மளுக்கு இயர்லி ஃபீஸ் வருது அப்படின்னு சொல்லி தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நான் அதுக்காக இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேளுங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ண போகிறோம். கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா எம்பிசி, பிசி, ஓசி கேட்டகிரி, ஓபிசி கேட்டகிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபீஸ் டெபாசிட் பண்ணோம். 5000 ரூபீஸ் ஏன் டெபாசிட் பண்ணுறோன்னு கேட்டால், இப்போ பார்த்திங்கன்னா ஓசி, பிசி, எம்பிசி இந்த கேட்டகிரி எல்லாத்துக்குமே 5000 டெபாசிட் பண்ணோம். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட் இருந்தாங்கன்னா அவங்க 1000 ரூபீஸ் டெபாசிட் பண்ணால் போதும். இது ஏன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டெபாசிட் அமௌண்ட் பார்த்திங்கன்னா இப்போ கவுன்சிலிங்கில் போய்ட்டு ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபீஸ் பார்த்திங்கன்னா அந்த காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி ஒரு மீன்ஸ் எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு டெபாசிட் முன் காசு நீங்கள் கட்டி அந்த காலேஜில் ஒரு சீட் நீங்கள் வாங்கின மாதிரி இருக்கிறதுக்காக தான், முன் பணம் மாதிரி தான் உங்களுக்கு இந்த 5000 வாங்குகிறாங்க. நீங்கள் இப்போ ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த 5000 நீங்கள் பே பண்ணால் தான் உங்களுக்கு அங்கே சீட் கிடைக்கும். கன்ஃபார்ம் சீட் நீங்கள் கன்ஃபார்மாக அந்த காலேஜ் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கைக்காக மட்டும்தான் இது 5000. இது பார்த்திங்கன்னா ஓபிசி, பிசி, எம்பிசி கேண்டிடேட்க்கு வரும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்க்கு பார்த்திங்கன்னா 1000 ரூபீஸ் தான் வரும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கிறப்ப மட்டும்தான் இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த முடிஞ்சதுக்கப்புறமேலே நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்த்திங்கன்னா உங்களோட சீட் செலக்ட் பண்ணதுக்கப்புறமே ஒரு காலேஜில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சீட் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு குறிப்பிட்ட 15 டேஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த காலேஜில் போய் நீங்கள் அட்மிஷன் பண்ணணும். நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஃபீஸாக கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த கவுன்சிலிங் மூலிமா போனால் நீங்கள் எந்த காலேஜுக்கும் டொனேஷன் கட்ட தேவையில்ல. உங்களுக்கு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் மூலிமா போனால் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் லோன் தருவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் உங்களுக்கு ஒரு தொகை அமௌண்ட் கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா உங்கள் ஃபீஸ்லேருந்து டிடெக்ட் பண்ணிப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு நீங்கள் சேர்கிறதுக்கு நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லாட்டி யாராச்சும் உங்களுக்கு அட்மிஷன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கிட்ட மூலிமா போகாமல் நீங்கள் நீங்களாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி போனீங்கன்னா இந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட் யாருக்கு கிடைக்கிறாங்க, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் டியூஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அப்பா, அம்மா, அண்ணா, தம்பி யாராச்சும் இதுக்கு முன்னாடியே நீங்கள் படிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு இது எலிஜிபிள் இல்லை. அந்த குடும்பத்திலே பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியிலே நீங்கள் தான் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுங்கிற டியூஷன் ஃபீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகும். வீட்டில் பார்த்திங்கன்னா பட்டதாரி இதுக்கு முன்னாடி யாரும் படிச்சிருக்கக்கூடாது, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் கிடைக்கும். இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயர்லி பார்த்திங்கன்னா 25,000 பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரெக்ட் ஆகும், உங்கள் ஃபீஸ்லேருந்து கம்மியாகும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் அலாட் பண்ணுற இது உங்களுக்கு கவர்மெண்ட் அலாட் பண்ணுற ஒரு ஸ்கீம் தான். இது பார்த்திங்கன்னா இது நீங்கள் இது வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் வேணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு போனால் மட்டும்தான் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் மெரிட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேண்டிடேட்க்கு பார்த்திங்கன்னா யாரோட பேரண்ட் பார்த்திங்கன்னா 2.5 lakh கீழே சேல்ரி பர் ஆனுவல் சேல்ரி கம்மியாக இருக்குதோ, அப்புறம் கன்வெர்டட் கிறிஸ்டின் பார்த்திங்கன்னா 2 lakhsக்கு கீழே இருக்கிறீங்களோ, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்ங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் 4 years படிக்கிற வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபீஸஸும் இல்லை. இது கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபீஸஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்டி பண்ணிடுச்சு. நீங்கள் எந்த ஒரு ஃபீஸ் கட்டவும் தேவையில்லை. இப்போ நிறைய காலேஜஸ் பார்த்திங்கன்னா
எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் ஃப்ரீ டேரெக்டாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் போய் சேர்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து சம் அமௌண்ட்ஸ் வந்து பே பண்ணுங்கள், நாங்கள் கவர்மெண்ட்லேருந்து வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கவுன்சிலிங் மூலியமாக போயிருந்தால் யாருமே உங்களுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, நீங்கள் கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு காலேஜும் செலக்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உதவினாலும் ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் வந்து டேரெக்டாக போய் ஒரு காலேஜை வந்து அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சவங்க மூலிமா இல்லை சேர்ந்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஸ்கீம் வந்து உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகாது. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபீஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பர் ஆனுவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45,000 வரும். மேனேஜ்மெண்ட் சீட்டில் நீங்கள் கவுன்சிலிங் வராமல் நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா 70,000 பர் ஆனுவல் வரும். இதுதான் வந்து உண்மையான ஃபீஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலேஜஸ் என்ன பண்ணுன்னா, கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் போயிட்டு 45,000 தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பஸ் ஃபீஸ், புக் ஃபீஸ் இதெல்லாம் போட்டு உங்களுக்கு 70 ஆக்கியிருப்பாங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து பார்த்திங்கன்னா 70 பர் ஆனுவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா புக்கு, பஸ், உங்களுக்கு லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபீஸஸ் போட்டு 1 lakh பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் கேட்டுட்டு காலேஜில் வந்து தயவு செஞ்சு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுங்கள். அவங்க கேட்குற அமௌண்ட் ஒன்றும் கொடுக்க தேவையில்ல. நீங்கள் நல்லா பேசினாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டுற மாதிரி தான் வரும். ஏன்னா இதை மீறி எந்த ஒரு ஃபீஸஸும் அதிகமாக வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து இந்த ஃபீஸ் மட்டும் நீங்கள் கட்டுற மாதிரி பாருங்கள். இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். நன்றி.